இப்போ எனக்கு 22 ஏஜ் பீப்புள், ஒரு மிட் ஏஜ் பீப்புள், ஒரு 60 ஏஜ் அப்படிங்கிற வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்க வந்து எந்தெந்த ஃபண்ட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது? குட் கொஷின். இது வந்து ஏஜ் பேஸ்டா பண்றத விட நம்ம என்ன பண்ணணும், கோல் பேஸ்டா பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் அஸ் வேலை ஆக்டிவா இன்கம் ஏர்னிங் ஃபேஸ்ன்னு ஒன்று இருக்கு. அது ஒருத்தருக்கு 20 வருஷம் இருக்கலாம், ஒருத்தருக்கு 30 வருஷம் இருக்கலாம். ஸோ வென் யூ ஆர் லுக்கிங் அட் அக்யூமுலேட்டிங், முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து யூ கேன் டேக் ஈக்விட்டி அண்ட் ஹைபிரிட். ஓகே. ஏன்னா அது எல்லாமே வந்து காசை மல்டிப்ளை பண்ணும் ஓவர் மெனி இயர்ஸ் ஆஃப் டைம். பட் நீங்கள் நியரிங் ரிட்டையர்மெண்ட் ஆர் யூர் ஆல்ரெடி ரிட்டையரி அப்படின்னா நம்ம ஈக்விட்டி அலோகேஷனை கம்மி பண்ணிக்கணும். யூ ஷுட் ரோல் ஓவர் இன்டு டெட் அண்ட் ஹைபிரிட். ஆனால் அதுக்காக மொத்தமாக ஈக்விட்டிலேருந்து வெளில வரக்கூடாது. பிகாஸ் ரிட்டையர்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷமோ 25 வருஷமோ உயிர் வாழ போகிறோம். ஸோ நீங்கள் வெறும் டெட்டை நம்பி அங்கே இருக்க முடியாது. யூ நீட் ஒரு போர்ஷன், ஒரு 30% உங்களுக்கு ஈக்விட்டியில் இருந்தால் தான் அது வந்து இட் வில் கிவ் யூ இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ். இல்லை, எனக்கு என்ன புரியலன்னா 25லேருந்து ஒரு 30, 45 வயசு 50 வயசு வரைக்கும் நான் வந்து நல்ல ஈக்விட்டியில் போட்டு நல்லா காசு பார்த்துருப்பேன். எனக்கு கொண்டு போய் ரிட்டையர்மெண்ட் டைமில் நீங்கள் டெப்பில் போடுங்கன்னா நான் எப்படி போடுவேன்? ஓகே, அது கரெக்ட் தான். மொத்தமாக மாற்ற போகிறது கிடையாது. அதிகமாக கார்பஸ் இருக்கவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ரிட்டையர்மெண்ட்டுக்கு தேவையான அமௌண்ட்டுக்கு அந்த போர்ட்ஃபோலியோவை பிரித்து கொடுத்துடலாம். பேலன்ஸ் எஞ்சி இருக்கிற அமௌண்ட் எல்லாம் வெல்த் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லி நீங்கள் தனியாக அதை ஃபுல்லாக 100% ஈக்விட்டி போட்டுக்கோங்கன்னு சொல்லிடலாம். பட் அந்த மாதிரி ஒரு ஃபார்ச்சுனேட் பொசிஷனில் ரொம்ப கம்மி பீப்புள் தான் இருப்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு கரெக்டாக தான் இருக்கும் அந்த கார்பஸ் அவங்க சேர்க்கறது. அப்போ வந்து நம்ம அதில் அதிகம் ரிஸ்க் எடுக்க முடியாது. அதனால வந்து மொத்தமாக 100% ஈக்விட்டி இருக்கிறது டெஃபினட்டாக நோ. அட்லீஸ்ட் ஒரு 50-50 ஆர் 70-30 அந்த ரேஷியோவுக்கு அவங்க போகும்.